ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எறா வச்சு ஒரு கீ ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இது கர்நாடகா ஃபேமஸ் ப்ரான் கீ ரோஸ்ட். இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம், ரோட்டி வெரைட்டிஸ், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம முழுக்க முழுக்க நெய்யிலேயே தான் செய்ய போகிறோம். கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பிரான் கீ ரோஸ்ட் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 1.5 கிலோ எறா க்ளீன் பண்ணி எடுத்ததுல இது வந்து ஒரு 850 கிராம் இருந்தது. அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு லெமன், சின்ன லெமன் எடுத்துக்கிறதுனால ஒன்று ஃபுல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டு இதை வந்து ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இறால உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி வரும். இந்த கேப்ல ஒரு 2 கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதுல ஒரு 10 காஞ்ச மிளகா, 10 முந்திரி, ஒரு 2 சொலை அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கொதிக்கிற தண்ணியில சேர்த்துட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலர் மாறி வரணும். நல்லா ப்ரௌனா படப்படன்னு பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்டா இந்த சூட்லயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு இதுக்கப்புறம் பிளேட்ல கொட்டி ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதே நம்ம பேன்ல தான் செய்ய போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த எறாவை இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த நெய்யில வந்து ரோஸ்ட் பண்ணணும் இந்த எறாவை. இது எறா வந்து நமக்கு தண்ணி நிறைய விட்டு வரும். அதனால ரொம்ப நேரம் தண்ணி சுண்டுற வரைக்கும்லாம் நம்ம விடக்கூடாது. ஏன்னா எறா வந்து ரப்பரிஸா ஆயிடும். அதனால ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த நெய்யில ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போறோம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எறா ஒரு 3 நிமிஷமா நல்லா ஃப்ரை ஆயிருக்கு நெய்யில. அதை நான் தனியா ஒரு பவுல்ல மாத்தி வச்சிட்டேன். இப்போ அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனா வதங்கினதும் நம்ம அரைச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எறா வேக வச்சோல அந்த தண்ணியவே நீங்க மிக்ஸி ஜார் கழுவி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வெந்து வந்து நல்லா கெட்டியாகணும். அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போக நல்லா கலந்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம எறா ஊற வைக்கும் போது வேற உப்பு போட்டோம். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த எறாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ எறா ஆல்ரெடி நம்ம ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா இதுல வந்து குக் ஆனா போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதுதான். நம்ம பிரான் கீ ரோஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.